பவானி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப 2 பேரு ஸ்கூட்டர்ல வந்து பவானியோட செயினை புடிச்சு இழுக்கிறாங்க. பவானி ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. அப்ப சேதுவும் கருப்பும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பவானிய பாக்குறாங்க. சேது கிட்ட பவானி என்ன காப்பாத்துன்னு கேக்குறாங்க. சேது அப்பா சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டே இருக்காரு. கடைசியில அவங்க வழி பொறுக்காம கத்துறத கேட்டுட்டு அக்கான்னு சொல்லிட்டு சேது தூக்கிட்டு போறாரு பவானிய கார்ல. ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுறாரு பவானிய. எல்லாரும் முன்னாடியும் ஈஸ்வரி சொல்றாங்க, சேது உங்க பேச்ச கேட்காம அவன் ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க ஈஸ்வரி. அப்ப ராஜாங்கம் சொல்றாரு, சேது என் பேச்சுக்கு மரியாதை இல்லாம நடந்திருக்கானா என்னன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி கிட்ட. தமிழும் சேதுவும் பவானிய பிரசவ ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. தம்பின்னு சேது கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. ராஜாங்கம் சொல்றாரு, ஈஸ்வரி இந்த அப்பனை எதிர்த்து அவன் ஒரு விஷயம் கூட செஞ்சிருக்க மாட்டான். நீ சொல்றதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்றாரு. அப்ப சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வர்றாங்க. ராஜாங்கம் கேக்குறாரு, நீயும் தமிழ்ச்செல்வியும் எங்க போயிட்டு வர்றீங்க? இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.